சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பு போலீஸ் ஆகணும்னு கயல் கனவு கோட்டை கட்டி வச்சிருக்கா. இப்படி அவன் மேல வன்மத்தை கக்கி அவனோட வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நீ என்ன கதர்னாலும் வேலைக்காகாது. உன் பையன் மூச்சை நிறுத்தாம என் அண்ணன் ஓயவே மாட்டாரு. அவர் இங்க வந்ததே அந்த அன்புவை கொல்லத்தான். என்ன என்ன பேசுறீங்க? அப்படி என் பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டா? டேய் விளங்காதவனே, என் பொண்ணுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு கடைசியில இந்த நெட்ட கொக்க கட்டிக்க போறியா? சத்தியம் பண்ணி சொல்றேன், இவளோட நீ வாழவே மாட்ட. இவ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? ஷாலினி, ஏய் நீ சரியான லூசு தாண்டி. நான் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேசலன்னு இப்படிதான் எல்லாரும் பாக்குற மாதிரி கண் கலங்கிட்டு இருப்பியா? ஏய், நான் உங்க அம்மாக்கு பயந்துதான் உங்ககிட்ட சரியா பேச மாட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி எல்லாரையும் மனசு கஷ்டப்பட வச்சிருவாங்க. ஐயோ அன்பு, நான் காமாட்சி ஆண்டியோட நிலைமை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கேன். இது புரியாம நீ ஏதேதோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் நல்லவளாதான் இருந்தேன். உன் மகன் அன்புதான் என்னை இப்படி கொலகாரியா மாத்தி வச்சிருக்கான். ஒரு தாயா நீ என்ன பண்ணிருக்கணும்? தேவி அவங்க வீட்டுல வாழறாடா, தேவையில்லாத வம்பு வேண்டான்னு உன் விளங்காத பையனுக்கு அறிவுரை சொல்லி ஷாலினி கிட்ட நெருங்க விடாம பண்ணிருக்கணும். அத செஞ்சியா? நீ உன் குடும்பமும் சேர்ந்து ஷாலினியும் அன்புவையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல? அதுக்கு தாண்டி நீ இப்ப வலியில துடிச்சுக்கிட்டு இருக்க. அல்லி, அங்க பாரு. சொன்னா கேளு ஷாலினி, அழாத. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பாரு. ஏய், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பாத்தியா, இப்ப கூட உன் பையன் என் பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என் மகளை விடவே மாட்டான். மூக்கு முடியுமா வசதியான குடும்பமா வேற இருக்கால, எப்படி விடுவான் அவன்? நீ முன்னாடி போய் சேரு, பின்னாடியே உன் மகனையும் என் அண்ணன் பார்சல் பண்ணி அனுப்பிடுவாரு. இந்த வேதவள்ளி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் இப்ப புரியுதா? இங்க பாரு காமாட்சி, உனக்கு விஷயம் கொடுத்த விஷயத்த உன் பொண்ணுகிட்டயோ இல்ல வந்திருக்கிற யார்கிட்டயாவது சொன்ன, இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நிச்சயதார்த்தமே நின்னுடும். உனக்கு உன் மக கையல் வாழ்க்கை முக்கியம்னா இதை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு செத்துரு.